குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிவில் இன்டர்வியூ கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஓகே, இது வரை நான் அட்டன் பண்ண கம்பெனிஸ், ப்ரைவேட் கம்பெனிஸ் அண்டு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்க. ஓகே, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட்டாக நான் எழுதி வச்சுருக்கேன். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இது ஒரு இன்டர்வியூ சீசன். அதாவது இப்போ டிஎன்பிஎஸ்சி இன்டர்வியூ நடக்க போது, மீன்ஸ் முனிசிபல் ஏஐ அண்ட் ஜேடிஓ. மறுபடியும் இன்னும் ஒரு 2-3 மந்த்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஏஐ எக்ஸாம் வந்துட்டு, அதுக்கப்புறம் மறுபடியும் அதனோட இன்டர்வியூஸ். நாட் ஓன்லி த டிஎன்பிஎஸ்சி, இட் இஸ் ஃபார் ஆல். ஓகே, எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி. ஓகே, லைக் நம்ம டிஸ்பிளே பிக்சரில் இருக்க என்னென்ன கம்பெனி அட்டன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஃபஸ்ட்டு கம்பெனி நான் வந்து அட்டன் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஜிசிசி, கல்ஃப் கான்ட்ராக்டிங் கம்பெனி. ஆஃப் கேம்பஸ் அட்டன் பண்ணேன் ஜிசிடியில், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, கோயம்புத்தூரில். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டாங்க அப்படின்னா, வாட் இஸ் தி 1 வால்யூம் ஆஃப் சிமெண்ட் பேக்? ஓகே, இட்ஸ் அ சிம்பிள் கொஸ்டின் தான். பட் ஆனால் அப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா பிஇ ஃபைனல் இயர் 2016. ஓகே, அப்போ நமக்கு கொஞ்சம் என்ன இருக்கும், கொஞ்சம் படப்படப்பு, கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஓகேவா? இப்போ 1 சிமெண்ட் பேக்கோட வால்யூம் நமக்கு எவ்வளவு? 1.25 ஃபீட் கியூப். ஓகே, அந்த மெஷரிங் பாக்ஸ் சைஸ் நமக்கு என்னது? 1 ஃபீட் ஸ்கொயர். ஓகே, ஸ்கொயர் 1 ஃபீட், ஹைட் இஸ் 1.25, 1.25 ஃபீட் கியூப். ஓகேவா? இப்போ இதனோட வால்யூம் நம்ம எடுத்தோம்னா 1 × 1 × 1.25, 1.25 ஃபீட் கியூப். ஓகே, 1.25 ஃபீட் கியூப் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி மீட்டர் கியூப் கன்வெர்ட் பண்ணுவீங்க? 1 ஃபீட் கியூப் அப்படின்றது எத்தனை மீட்டர் கியூப் நமக்கு? 3.28 இஸ் 1 ஃபீட்டா இன்ட்டு 3.28 கியூப் பண்ணிக்கலாமா? அப்ராக்சிமேட்லி 35.28 நமக்கு வரும். அப்போ 1.25 / 35 போட்டால் நமக்கு என்ன வரும்? 0.035 நமக்கு வரும். ஓகே, 0.035 மீட்டர் கியூப் இன்ட்டு 1000 மல்டி பண்ணால் நம்ம லிட்டரில் கன்வெர்ட் ஆயிருமா? 35 லிட்டர். 0.035 மீட்டர் கியூப் இஸ் வால்யூம் ஆஃப் 1 சிமெண்ட் பேக். இதனோட வெயிட் நமக்கு எவ்வளவு? 50 kg. ஓகே, அந்த 50 kg கூட எப்படி வந்தது அப்படின்னா, இந்த 1.25 ஃபீட் கியூப் மெஷர் பண்ணி போட்டுட்டு இருந்திருக்காங்க அப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து. ஓகே, அப்போ போடும்போது அதனோட வெயிட் வந்து 50 kg. அதனால 50 kg சிமெண்ட் பேக் ஆக்கிட்டாங்க. ஓகே, டெல் மீ அபவுட் வெயிட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் பர் மீட்டர் கியூப். டென்சிட்டி ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் என்னன்னு கேட்குறாங்க. வெயிட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் என்னன்னு கேட்டாங்க. பிசிசி பிளைன் சிமெண்ட் காங்கிரீட் அப்படின்னா 2400 kg பர் மீட்டர் கியூப். ஆர்சிசி அப்படின்னா 2500 kg பர் மீட்டர் கியூப். சிமெண்ட் அப்படின்னா 1440 to 1500 kg பர் மீட்டர் கியூப். பிரிக் தெரியும் நமக்கு 1800 kg பர் மீட்டர் கியூப். ஸ்டீல் வந்து டென்சிட்டி 7850 kg பர் மீட்டர் கியூப். ஓகேவா? ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி 7.85. ஓகே, தேர்ட் கொஸ்டின் என்ன கேட்டாங்க அப்படின்னா, வாட் இஸ் மீன் பை ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அண்ட் வாட் இஸ் specific gravity of the aggregate? Okay, construction material means aggregate oda specific gravity enna kettaanga. Density, what is density? Density of any matters divided by any materials divided by density of standard fluid is water. Okay va, density of any materials like na vandu enna padrunga, steel eduthukonnu vechukonga, 7850 divided by density of standard fluid namakku enna adu water 1000. appo 7.85 is namakku vandu specific gravity of the ஸ்டீல். ஓகே, ஃபைன் அக்ரிகேட்டோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி எவ்வளோ வேரி ஆகும்? 2.7 - 2.8. கோர்ஸ் அக்ரிகேட் வந்து பார்த்தீங்கன்னா 2.6 - 2.7. ஆக்சுவலாக 2.65 to 2.6 to 2.7 ஜென்ரலாக ரெண்டுமே நமக்கு வரும். ஓகேவா? பட் ஃபைன் அக்ரிகேட் வந்து டென்சிட்டி இஸ் மோர். ஓகே, இது வந்து தேர்ட் கொஸ்டின்ஸ். நான் வந்து ஃபோர்த் கொஸ்டின், how do you calculate weight of the rod அப்படின்னு கேட்டாங்க. ஓகே, weight of the rod எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுவோம்? யூசிங் thumb rule, d²/162. thumb rule யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்? கண்டுபிடிச்சிருவோம். எக்ஸாம்பிள் 12 mm கேட்டாங்க. அப்போ 12 mm இல்லை 10 mm சம் ராடு கண்டுபிடிச்சாங்க. 12 mm 144/162 போட்டால் 0.89 kg per meter அப்படின்னு நமக்கு வரும். ஓகேவா? 0.89 kg per meter வந்து பார்த்தீங்கன்னா 12 mm ஸ்டீல் ராடு. அப்போ நம்ம மொத்தமாக எத்தனை ஸ்டீல் ராடு மொத்தம் 12 mm என்ன லென்த்னு மல்டி பண்ணால் நமக்கு கிடைச்சிருமா? இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நமக்கு. ஓகே, இல்லையா நம்ம என்ன வால்யூம் கண்டுபிடிச்சி டென்சிட்டி மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிக்கணும். ஓகே, டேரெக்டாக தம் ரூல் யூஸ் பண்ண. தம் ரூலும் ஆக்சுவலாக எப்படி வந்தது அப்படின்றது ஆர்சிசி டிசைன் எப்போ நம்ம சொல்ல போகிறோம். ஓகே, டோன்ட் வரி. வாட் ஆர் தி கிரேட் ஆஃப் ஸ்டீல் அவைலபிள் இன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு? என்னென்ன கிரேட் ஆஃப் ஸ்டீல் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு இருக்குன்னு கேட்டாங்க. கிரேட் ஆஃப் ஸ்டீல் யூஸ்ட் இன் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் இஸ் FE 250, 415, 500, 550, 550D, actually 500D, 500D and 550 SD. D for ductility, SD அப்படின்றது சூப்பர் டக்டிலிட்டி. ஸ்ட்ரென்த் மெட்டீரியல்ஸ் படிக்கும்போது நம்ம சொல்லியாச்சு. ஓகே, வாட் இஸ் மீன் பை கவர் அண்ட் யூஸ்? கவர்னா என்ன, அதோட யூஸ் என்ன அப்படின்னு கேட்டாங்க. கவர் இஸ் யூஸ்டு ஃபார் ப்ரொடக்டிவ் டு தி கரோஷன் ஆஃப் தி ராட் அண்ட் ஃபயர் ரெசிஸ்டன்ஸ். கரோஷன் ரெசிஸ்ட் பண்ணுறதுக்காகவும் ஃபயர் ரெசிஸ்டன்ஸ்க்காகவும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? கவர் கொடுக்குறோம். ஓகேவா? அந்த கவர் ஸ்டாண்டர்ட் வேல்யூ என்ன கேட்டாங்க. பீமுக்கு வந்து 25 mm, காலம் வந்து 40 mm, ஸ்லாப் வந்து 15 to 20 mm, ஃபுட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 50 to 75 mm வந்து வேரி ஆகும்னு சொல்லியாச்சு. ஓகே,
So what is mean by column? So what is mean by column and minimum diameter of the rod used in column அப்படின்னு கேட்டாங்க. Okay, so what is the column? So column is the vertical member used for resisting transfer or resisting the vertical force and movement அப்படின்னு சொல்றோம். axial vertical force and movement. So minimum diameter of rod எவ்வளவு இருக்கும்? நமக்கு 12 mm இருக்கணும். ஓகேவா? ஸோ இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. ஸோ ஆர்சிசி காலம் வந்தால் எத்தனை நம்பர் இருக்கணும்? 4 ராட் இருக்கணும். சர்க்குலர் காலம் வந்தால் 6, ஆக்டோகனல் ஷேப் வந்தால் 8. ஓகேவா? நைஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2017 SCRC ஸோ ப்ராஜெக்ட் அசோசியேட் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். ஆக்சுவலாக பேஸ்ட் ஆன் கேட் டிசரபிள் கொடுத்துருந்தாங்க. கேட் இருந்தால் குவாலிஃபிகேஷன் அப்படி மினிமம் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. ஓகே, ஸோ அப்போ வந்து அவங்க கேட்ட ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஒய் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் சிலிண்டர் இஸ் லெஸ் கம்பேர்ட் டு கியூப். ஓகே, லாட் ஆஃப் ஃபேக்டர் இருக்குது அதுக்கு நமக்கு. ஓகேவா? பட் மெயின் ஃபேக்டர் என்னென்னா வந்து எக்ஸாம் நம்ம மேட்ச் தி ஃபாலோயிங் அப்ஜெக்டிவ் டைப்பில் கேட்கும்போது நம்ம 4 வந்து கரெக்டாக ஒன்று செலக்ட் பண்ணணும். பட் ஆனால் இது 4மே வந்து ஒரு மினிமம் ஒரு ஃபேக்டர் தான் நமக்கு. அதோட சைஸ். ஓகே, ஸோ இப்போ கியூபோட சைஸ் நமக்கு என்னது 150 வந்து பார்த்தீங்கன்னா கியூப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஸ்கொயர் கியூப். ஓகே, அதேமாதிரி சிலிண்டரோட சைஸ் நமக்கு என்னது 300 டயா, லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 150 mm டயா, லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 300 mm. ஓகே, ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ, எஃபெக்டிவ் லென்த்தில் போய் லீஸ்ட் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன், எஃபெக்டிவ் லென்த்து, ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த டெஸ்டிங் பிளேட்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு மெயின் ரீசன். ஓகேவா? நெக்ஸ்ட் இது சொல்ல மறந்துட்டேன். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஜிசியில் செலக்ட் ஆகிட்டு 2018 2020 வரலும் நான் வந்து கல்ஃபில் ஒர்க் பண்ணேன் 2 years. ஓகே, ஸோ SCRC 2000 இதுலேயும் ப்ராஜெக்ட் அசோசியேஷன் செலக்ட் ஆகியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் ட்ரா த ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் ஃபார் MS பார் இது கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ அதை வரைஞ்சி அதோட பாயிண்ட்லாம் மென்ஷன் பண்ண நம்ம ஆல்ரெடி ஸ்ட்ரென்த் ஆஃப் மெடிசன் இது படிச்சாச்சு. ஓகே, மைல்டு ஸ்டீலோட கர்வ் வரைஞ்சிட்டு இதில் கேட்டாங்க ஒவ்வொரு பாயிண்ட், இந்த பாயிண்ட் என்ன, இந்த பாயிண்ட் என்னன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. பட் இப்போலாம் வந்து எக்ஸாம்பிள் என்ன சார் இன்டர்வியூ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு போர்டு இல்லைன்னா ஒரு பேப்பர், ஒரு 10 பேப்பர் ஒரு பேனாக வச்சிடுறாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் போர்டு யூஸ் பண்ணுறீங்களா, பென் யூஸ் பண்ணுறீங்களா? ஸோ அந்த எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேட்குறாங்க. ஜஸ்ட் நீ தியரியாக வந்து ஒரு வெர்பலாக பேசினாலும் அவங்க வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு நம்ம கொஞ்சம் டஃப்பாக கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது நமக்கு ஈஸி, ஸ்ட்ரென்த் ஆஃப் மெடிசன் படித்தவங்க முடிஞ்சிச்சு. ஸோ வாட் இஸ் மீன் பை 1-way ஸ்லாப் அண்ட் 2-way ஸ்லாப்? ஓகே, இந்த நமக்கு கேட்டாங்க. லாங்கர் ஸ்பேன் டிவைட் பை ஷார்ட்டர் ஸ்பேன். ஸோ இதை நம்ம ஸ்லாப்னு வச்சுக்குவோம். ஓகேவா? இதுதான் லாங்கர் ஸ்பேன், இது வந்து ஷார்ட்டர் ஸ்பேன். லாங்கர் ஸ்பேன் டிவைட் பை ஷார்ட்டர் ஸ்பேன் கிரேட்டர் than 2 இருந்தால் அது 1-way ஸ்லாப்னு சொல்கிறோம். ஒன்லி 2 edge சப்போர்ட், இந்த எஜ் மட்டும் தான் சப்போர்ட் ஆகிருக்கும். ஓகே, 2 edges ஒன்லி சப்போர்ட்டட். லாங்கர் ஸ்பேன் டிவைட் பை ஷார்ட்டர் ஸ்பேன் லெஸ் than or equal to 2 இருந்தால் அது வந்து 2-way ஸ்லாப்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ 4 edge சப்போர்ட், 4 edge நமக்கு என்ன இருக்கும்? சப்போர்ட் ஆகிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். திஸ் இஸ் ஃபார் 1-way ஸ்லாப் அண்ட் 2-way ஸ்லாப். ஓகே, இது வந்து சிம்பிளாக ஒரு கொஸ்டின்ஸ் வந்து இப்படியே ஆன்சர் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதனுடைய ஆன்சர் வந்து வேறு மாதிரி கூட நம்ம பண்ணலாம். ஸோ வாட் இஸ் மீன் பை 1-way ஸ்லாப் 2-way ஸ்லாப் அப்படின்னு கேட்டாங்க. சார் ஆக்சுவலி தட் ஆஸ் பர் கோட் ஆஃப் IS 456/2000 த லாங்கஸ்ட் ஸ்பேன் டிவைட் பை ஷார்ட்டர் ஸ்பேன் இஸ் கிரேட்டர் than 2. திஸ் இஸ் 1-way slab. So only 2 edges are supported. It is acting like a 2-way bending. One-way bending. This is for 1-way slab. Now longest span divided by shortest span less than or equal to 2. That is for the 2-way slab. The 4 edges are supported. It's like a 2-way bending. X direction also bend ஆகும், Y direction also bend ஆகும். So எந்த ஆன்சர் நம்ம பண்ணாலுமே நம்ம என்ன பண்ணுவோம் with respect to any reference IS 456/2000 or IS 800/2000. ஸோ அந்த வந்துருச்சுனாவே ஓகே, ஸோ ஹேவ் சம் நாலேஜ் அப்படின்னு நமக்கு கண்டுபிடிச்சிருவாங்க. ஓகேவா? ஏன்னா நமக்கு வந்து நம்ம இன்டர்வியூ நடக்கிறதே வந்து மேக்ஸிமம் ஒரு 1/2 hour 1 hour தான். ஓகே, ஸோ அதில் நம்ம என்ன பண்ணணும், இருக்கக்கூடிய 5 பேர் 6 பேரையும் நம்ம இம்ப்ரெஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அதை நம்ம என்ன பண்ணணும், அந்த அளவு நம்ம ரெஃபரன்ஸு நமக்கு தெரிஞ்ச ஸ்டாண்டர்ட் வேல்யூ எல்லாமே நம்ம சொல்லணும். ஓகே, ட்ரா த ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம். ஸோ ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணணும், ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸில் படிச்சாச்சு. ஓகே, ஸோ அதுமாதிரி 2 point லோடு கொடுத்து ஷியர் ஃபோர்ஸ் வரைய சொன்னாங்க. அப்போ சிமெட்ரிக் லோடா, அப்போ W இது Wன்னு வந்துருமா? அப்போ W எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. ஸோ இந்த இடத்துல தேர் இஸ் நோ லோட் இது கேட்டாங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ்லாம் ட்ரா பண்ணதுக்கப்புறம் ஸோ இந்த ஸ்பேனுக்கு பேர் என்ன கேட்டாங்க, ஷியர் ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட், அதுக்கு பேர் என்ன நமக்கு ஷியர் ஸ்பேன். ஓகே, ஷியர் ஃபோர்ஸ் 0 அப்படின்னா நமக்கு என்னது பெண்டிங் மோமெண்ட் கான்ஸ்டன்டாக இருக்கும். இது எல்லாத்தையுமே அப்போ அவங்க கேட்டுக்கிறாங்க. ஸோ இந்த போர்ஷனுக்கு பேர் என்ன, இப்போ இந்த இடத்துல பெண்டிங் மோமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. பெண்டிங் மோமெண்ட் கான்ஸ்டன்ட் PL/3. ஓகே, நெக்ஸ்ட் இது வந்து பார்க். இப்போ நான் அட்டன் பண்ணேன் டெக்னிக்கல் ஆஃபீஸர் 2024. ஸோ பார்க் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 45 minutes எனக்கு இன்டர்வியூ நடந்தது. ஓகே, கொஞ்சம் டஃப், கொஞ்சம் ஈஸியாகவும் தான் இருந்தது. ஓகே, பட் இருந்தாலும் நான் செலக்ட் ஆகல. 625 மார்க்கு இன்டர்வியூ மார்க்கு, 623 தான் எனக்கு வந்துச்சு. ஓகே, ஸோ வாட் ஆர் தி கிரேட் ஆஃப் போல்ஸ் இன் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர். எதுக்கு உடனே அவங்க ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் கேட்டாங்கன்னா, எனக்கு உனக்கு இன்ட்ரெஸ்டட் டாபிக் என்னென்னு எங்கிட்ட கேட்டுட்டாங்க. நான் வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ், RCC டிசைன், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ், ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்னு சொல்லிட்டேன். ஸோ உடனே ஒரு மேம் வந்து ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் வந்து கேட்டாங்க. ஸோ இப்போ வாட் ஆர் தி கிரேட் ஆஃப் போல்ஸ். ஸோ இப்போ நம்ம கிரேட் ஆஃப் போல்ஸ் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோமா,
ஓகே மீன்ஸ் பியரிங் ஷியர் அண்ட் டியரிங் டிசைன் பண்ணும்போது நமக்கு படிச்சிருப்போம் IS 800 2007. ஓகே சி ஸோ கிரேட் ஆஃப் போல்ட் 4.6 and 8.8 10.9. ஸோ நெக்ஸ்ட் அவங்க கேட்டாங்க 4.6 8.8 and 10.9ன்றது என்ன மேம்? 4.6 இஸ் கிளாசிஃபைடு. ஸோ இந்த 4 into 0.6ன்னு பிரிச்சுக்கோங்க மேம். ஸோ இந்த 4 into 100 400 அல்டிமேட் ஸ்ட்ரென்த், 0.6 into that ultimate strength is yield strength. ஓகே, அதை yield strength இதுதான் நமக்கு மென்ஷன் பண்ணுவோம். சேம் அதேமாதிரி இது 800 640 அப்படின்னு நமக்கு வரும். ஓகேவா? செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டாங்க? ரைட் த ஃபார்முலா ஃபார் ஆக்டிவ் அண்ட் பேசிவ் எர்த் ப்ரெஷர். இது ஒரு சார் கேட்டார். ஓகே, சாயில் மெக்கானிக்ஸ் ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங் சாயில் மெக்கானிக்ஸ் சொன்னதுக்கப்புறம் ஸோ ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர் ஃபார்முலா KA gamma into H, பேசிவ் எர்த் ப்ரெஷர் ஃபார்முலா KP into gamma H. அப்போ K என்ன? ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர் கோஎஃபிஷியன்ட் கேட்டாங்க, அது கூட ஃபார்முலா கேட்டாங்க, சொல்லிட்டேன். கேபியோட ஃபார்முலா கேட்டாங்க, அதுவும் சொல்லிட்டேன். இப்போ இந்த பை அப்படின்னு ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ K into KP மல்டிபிள் பண்ண வேல்யூ என்ன? 1 அப்படின்னு நம்ம கேட்டாங்க. ஸோ அதனோட தியரி கேட்டாங்க. வாட் இஸ் பேசிவ் எர்த் ப்ரெஷர் அப்படின்னு கேட்டாங்க. சார் ரிட்டைனிங் வால் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் த பேக் ஃபில் அப்படின்னு அது பேசிவ் எர்த் ப்ரெஷர், ரிட்டைனிங் வால் மூவ்ஸ் அவே ஃப்ரம் த பேக் ஃபில் அப்படின்னு அது வந்து ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட், விச் கிரேட் ஆஃப் காங்கிரீட் ஷுட் பி யூஸ்ட் இன் எனி கன்ஸ்ட்ரக்ஷன் இன் மும்பை போர்ட் அப்படின்னு கேட்டாங்க. ஓகே, ஸோ இப்போ மும்பை போர்ட் அப்படிங்கும்போது நமக்கு அது வந்து சி ஷோர் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஆக்சுவலி தட் மும்பை போர்ட் இஸ் லைக் சி ஷோர் ஸ்ட்ரக்சர் சார். ஸோ வி வாண்ட் டு யூஸ் ஃபார் ஆஸ் பர் கோட் ஆஃப் IS 456 ஃபார் PCC M20 அண்ட் RCC M30. ஸோ அந்த கோடு புக்கை ரெஃபர் பண்ணி தான் நான் வந்து சொன்னது. ஓகேவா? இது வந்து 15 கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து 16. ஸோ வாட் ஆர் தி டெஸ்ட் அவைலபிள் இன் பிரிக்ஸ்? ஓகே, ஸோ பிரிக்ஸில் என்னென்ன டெஸ்ட் இருக்குன்னு கேட்டாங்க. சவுண்ட் டெஸ்ட் அண்ட் கம்ப்ரசிவ் டெஸ்ட், வாட்டர் அப்சர்வேஷன் டெஸ்ட், அல்கலி டெஸ்ட், சைட் டெஸ்ட். ஓகே, ஸோ இப்போ வெயிட் ஆஃப் பிரிக், ஒரு பிரிக்கோட வெயிட் எவ்வளோன்னு கேட்டாங்க. ஸோ 3 3.5 கிலோ ஒரு இருக்குன்னு சொன்னேன். ஒரு மீட்டர் கியூபுக்கு எவ்வளோ பிரிக் இருக்குன்னு கேட்டாங்க. ஸ்டாண்டர்ட் சைஸ் ஆஃப் பிரிக் இருந்தால் 650 இருக்கும் சார், வித்தவுட் வாட்டர், வித் வாட்டர்னா 500 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ இதுல இருந்து அப்படியே வாட்டர் அப்சர்வேஷன் டெஸ்ட்டில் ஸ்டாண்டர்ட் எவ்வளோ வாட்டர் அப்சர்வேஷன் இருக்கணும், சவுண்ட்னஸ் டெஸ்ட்னா என்ன, மொத்தம் எத்தனை சாம்பிள் எடுக்கணும், எல்லாத்தையும் சொல்லியாச்சு. ஓகே, அது எல்லாமே வந்து ஜென்ரலாக அப்படியே கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஓகே, ஸோ ட்ரா த ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் டயக்ராம் ஃபார் ஃபிக்ஸ்டு பீம். ஓகே, ஸோ ஆக்சுவலாக அவங்க வந்து போர்டு வேணுமா பேப்பர் வேணும்னு கேட்டாங்க. நான் வந்து போர்டு எடுத்துக்கிட்டேன். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா RARB கண்டுபிடிச்சி W/2 இது எல்லாமே நம்ம ஸ்ட்ரென்த் மெட்டீரியல்ஸ் படித்தது. இந்த இன்டர்வியூ கொஸ்டின் கேட்டது எல்லாமே. ஸோ இந்த இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு நோட்ஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு 150 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகே, அதை நான் PDF நான் ஷேர் பண்ணுறேன் இந்த இன்டர்வியூ முடிச்சதுக்கப்புறம். ஓகே, இந்த இன்டர்வியூ கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதனோட பெண்டிங் டயக்ராம் வரைய சொன்னாங்க, வரைஞ்சிட்டேன். ஆல்ரெடி நம்ம வந்து இது வந்து ஸ்ட்ரென்த் மெட்டீரியல்ஸ் நம்ம பார்த்தாச்சு, SOMல படிச்சாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு டிஃபரன்ஸ் பிட்வீன் த டீப் அண்ட் ஷாலோ ஃபவுண்டேஷன் கேட்டாங்க. ஓகேவா? ஸோ டெப்த் ஆஃப் ஃபவுண்டேஷன், டெப்த் டு பிரெத் ஆஃப் த ஃபவுண்டேஷன் கிரேட்டர் தென் 1னா டீப் ஃபவுண்டேஷன், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுனா ஷாலோ ஃபவுண்டேஷன். அப்போ டீப் ஃபவுண்டேஷன் இஸ் பீரிங், அதாவது வந்து மோர் ரெசிஸ்டன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன், லெஸ் ரெசிஸ்டன்ஸ் ஃபார் பீரிங். ஸோ இது வந்து ஆப்போசிட் இன் நேச்சர். ஓகேவா? ஸோ அப்போ அதனுடைய ஃபார்முலா யார் டிசைன் பண்ணி கேட்டேன்? சார் டெர்சாகி ஃபார்முலா. ஸோ அல்டிமேட் பீரிங் கெப்பாசிட்டி ஃபார்முலா வந்து C into NC NQ gamma into D plus 0.5 into B into N gamma into gamma அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபார்முலா எழுதிட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ட்ரா தி ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் டயக்ராம் ஃபார் ரிட்டைனிங் வால். இது கொஸ்டின் கேட்டாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இதனுடைய ஃபஸ்ட்டு வந்து அதோட ஸ்ட்ரக்சரல் பிஹேவியர் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இதுதான் என்னோட ஸ்ட்ரக்சரல் பிஹேவியர். ஓகே, அதாவது லோட் ஆக்ட் ஆகும்போது எப்படி பிஹேவ் பண்ணும். அப்போ இது டென்ஷன் ஜோனா, அப்போ இங்கே ராடு போடணுமா, இது டென்ஷன் ஜோனா இங்கே ராடு போடணுமா, டென்ஷன் ஜோனா இங்கே ராடு போடணும். அப்போ இதுதான் மெயின் ராடு. ஓகே, அப்போ இதேமாரி இதுவும் மெயின் ராடு, அதேமாரி இதுவும் மெயின் ராடு. இந்த மெயின் ராடு மட்டும் தான் வரைஞ்சேன், மேலே ராடெலாம் அவங்க எதுவும் கேட்கல. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தெர்மல் ஸ்ட்ரெஸ் மீன்ஸ் எக்ஸ்ட்ரா ராடெலாம் டெம்பரேச்சர் ரெசிஸ்டன்ஸ் ராடுன்னு சொல்லுவோம். இது ஷியர் கீ ட்ரா பண்ணேன். அப்போ இந்த ஷியர் கீ எதுக்காக யூஸ் ஆகுது? சார் டு அவாய்ட் த ஸ்லைடிங் அண்டு given more stability to the retaining wall அப்படின்னு நம்ம சொல்லிட்டேன். அடுத்து பேக் ஃபில்லிங் எந்த ஏரியாவில் பண்ணுவாங்க? இல்லை இது மீன்ஸ் ரைட் சைடில் பண்ணுவாங்க, லெஃப்ட் சைடில்? சார் ரைட் அப்படின்னு சொன்னேன். ஏன்னு கேட்டாங்கன்னா, ஸோ சார் த ஸ்லோப் செக்ஷன் இஸ் யூஸ்டு ஃபார் பெட்டர் காம்பாக்ஷன். ஸோ நம்ம வெஹிக்கிளோடைய வீல் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நமக்கு டச் ஆகாது. ஓகே, ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன வெஹிக்கிளோட இந்த ஹாப்பர் போர்ஷன் மாதிரி இங்கே இருக்கும்ல, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடில் டச் ஆகும். ஸோ அதனால் வால் வந்து டேமேஜ் ஆக பாசிபிலிட்டிஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோப்பில் நமக்கு வந்து ஸோ இங்கே ஹைட் அதிகம், இங்கே ஹைட்டு கம்மினால அந்த ஸ்லோப் டிஃப்ரென்ஸ்லாம் நமக்கு என்ன அந்த வெஹிக்கிள் வீல் டச் ஆகாது அப்படின்னு நம்ம சொன்னேன். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ப்ராக்டிக்கல் வித் தியரி. ஸோ வாட் ஆர் தி கோட் புக்ஸ் ஆர் யூஸ்ட் இன் சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன்? இந்த கொஸ்டின் கேட்டாங்க. ஓகே, ஸோ IS 456 2000 இந்த கொஸ்டின் நான் வந்து தப்பாக சொல்லிட்டேன். IS 456 2007 கொஞ்சம் பதட்டத்தில். ஓகே, IS 456 2000, IS 800 2007. ஸோ IS இது வந்து பார்த்தீங்கன்னா RCC டிசைன், இது வந்து ஸ்டீல் டிசைன். IS 875 ஃபார் லோடு கால்குலேஷன்ஸ். ஸோ இந்த இயர்லாம் நான் கொஞ்சம் சரியாக சொல்லலை. ஓகே, ஸோ IS 1343 வந்து ப்ரீ ஸ்ட்ரெஸ் காங்கிரீட், 3370 ஃபார் லிக்விட் ஸ்டோரேஜ் ஆர் வாட்டர் tank design, 1905 is a mass entry design, SP60 some special provision for calculation, IS 383 for aggregate testing, and CO analysis testing அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு
இது வரலும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கில் கேட்டது பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டரில். ஸோ இன்டர்வியூ அட்டன் இன் மும்பையில் அட்டன் பண்ணேன். ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா NCCBM, இது நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைதாபாத் ஹரியானா பார்டரில் அட்டன் பண்ணேன். டெல்லியிலேருந்து ஒரு 100 கிலோமீட்டர். ஓகே. நேஷனல் கவுன்சில் ஆஃப் சிமெண்ட் அண்ட் பில்டிங் மெட்டீரியல்ஸ், நம்ம கோட் புக் எல்லாமே வந்து இவங்க தான் அந்த அனாக்சஸ் இயர்லி சேஞ்ச் ஆகுது இல்லையா? ஸோ அது இவங்க தான் வந்து பல டெஸ்டிங் எல்லாம் பண்ணிவிட்டு இவங்க தான் வந்து ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் இம்பார்ட்டன்ட்னு சொன்னதுனால நான் ஃபஸ்ட் கொஸ்டினே இவங்க ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் கேட்டாங்க நீங்கள். ஸோ வாட் ஆர் தி லாசஸ் இன் எ பைப்? ஸோ நான் என்ன சொல்கிறேன், ஜஸ்ட் ஒரு ரெக்கமெண்டேஷன் தான் இது. என்னென்னா, ஸோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப டீப்பாக ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக படித்த டாபிக் வந்து ஒரு 4 டாபிக் எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுலேருந்து இன்டர்வியூவில் கேட்டாங்கன்னா நீங்கள் உங்களுடைய செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் சொல்லும்போது நீங்கள் சொல்லிட்டீங்க. ஸோ தட் டாபிக்ஸ் ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் சிவில் இன்ஜினியரிங் ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, ஸோ மேக்ஸிமம் மெஜாரிட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து அதில் தான் கேட்பாங்க. ஓகே. ஸோ அவங்க வந்து சிவில் நாலேஜ் இருக்கவங்களா இருந்தால் ஓகே, அந்த கமிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இருப்பாங்க. ஓகே. ஸோ அவங்க நைட்டை கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரலாம். பட் அப்படி இருக்கிறவங்களும் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியே ப்ரிப்பேர் பண்ணாலும் அவங்க RCC டிசைன், இந்த காங்கிரீட் டெக்னாலஜி அதெல்லாம் தான் எடுப்பாங்க. ஓகேவா? சிவில் நாலேஜ் இல்லாதவங்க. ஓகே. ஸோ அப்போ வாட் ஆர் தி லாசஸ்? அப்போ நம்ம மேஜர் லாசஸ் இருக்கும், மைனர் லாசஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ மேஜர் லாசஸ் நமக்கு என்னது? ஃப்ரிக்ஷன் லாசஸ். அது எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா, டார்சி வைஸ்வே ஃபார்முலா வச்சு நான் கண்டுபிடிப்பேன். FL=2GD. எஃப்னா வந்து ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் கிடையாது, ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர். 4F கூட தான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். அப்போ மைனர் லாசஸ் சார் ஏரியா சேஞ்சிங், பைப் பெண்டு, ஜங்ஷன் ஜாயின்ட்ஸ், இதெல்லாம் வந்து மைனர் லாஸ் அப்படின்னு சொன்னேன். இதுவும் ஓகே. ஸோ வாட் இஸ் இன் பை டெவலப்மெண்ட் லென்த் எப்படி கால்குலேட் பண்ணுன்னு கேட்டாங்க. சார் டெவலப்மெண்ட் லென்த் இஸ் அ மினிமம் லென்த் ரெக்வயர்ட் டு எம்பெடட் ஆர் ஆங்கரேஜ் இன் தி காங்கிரீட் டு ரெசிஸ்டிங் தி டென்ஷன் ஃபோர்ஸ் டியூ டு டைரக்ட் டென்ஷன், கம்ப்ரெஷன் அண்ட் பெண்டிங். ஸோ அதோட ஃபார்முலா கேட்டாங்க, பை சிக்மா ST 4 டைம்ஸ் டவு பிடின்னு சொல்லிட்டேன். சிக்மா STன்னு கேட்டாங்க. சார் ஈல்டு ஸ்ட்ரென்த் ஆஃப் ஸ்டீல் 0.87 FI அப்படின்னு நம்ம சொல்லிட்டேன். ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்ன ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி ஃபார் காங்கிரீட் அண்ட் ஸ்டீல் என்னன்னு கேட்டாங்க. ஸோ ஆஸ் பர் கோட் ஆஃப் IS 456 த காங்கிரீட் இஸ் 1.5 அண்ட் ஸ்டீல் இஸ் 1.15. ஏன் காங்கிரீட் வந்து அதிகமாக இருக்குது, ஸ்டீல் வந்து கம்மியாக இருக்குன்னா, சார் டிபெண்டிங் அப்பான் தி மேனுஃபேக்சரிங் ப்ரொசீஜர் அப்படின்னு சொன்னேன். ஸோ ஸ்டீல் இஸ் பர்ஃபெக்ட்லி மேனுஃபேக்சரிங், ஹேவிங் த செக்ஷன் இன்ஜினியர்ஸ் அண்ட் ஜூனியர் இன்ஜினியர்ஸ் இஸ் தேர். They are quality checking, everything is going for the process, means perfect process. But the concrete is not like this, because that skilled and unskilled and semi skilled laborers are working at site. So the factor of safety அதிகமாக வச்சு நம்ம டிசைன் பண்ணுறோம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, how do you calculate compressive strength of the concrete அப்படின்னு கேட்டாங்க. சார் compressive strength of calculate பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா, using 150 mm cube size and placed at compression testing machine. So directly it is load is showing that reading. So the compressive strength or 20 days strength value FCK is equal to load per area. So இப்போ எத்தனை நாளில் கியூப் ஸ்ட்ரென்த் எடுப்பீங்க கேட்டாங்க. சார் 7 days strength 28 days. எத்தனை சாம்பிள் எடுப்பீங்க கேட்டாங்க. இது ஒரு 3 சாம்பிள்ஸ், இது ஒரு 3 சாம்பிள் அப்படின்னு. 3 சாம்பிள் தான் எடுக்கணும். சார் ஆஸ் பர் கோட் ஆஃப் IS மினிமம் 3 சாம்பிள்ஸ் enough for our conclusion of the result அப்படின்னா. ஓகேவா? ஸோ அதோட வேரியேஷன் என்னன்னு கேட்டாங்க. சார் ரிசல்ட் வந்து ஷுட் நாட் மோர் தென் ப்ளஸ் ஆர் மைனஸ் 5% பண்ணணும். அப்போ இண்டிவிஜுவல் வேரியேஷன் ஒரு கொஸ்டின் இருக்கும், அதை சொல்லிடக்கூடாது நம்ம. இது வந்து ரிசல்ட் வேரியேஷன். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த் வேரியேஷன். கேரக்டரிஸ்டிக் லோட் மீன்ஸ் 95% சேஃபஸ்ட் லோட். கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த் மீன்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் 5% லெஸ் தென் தி லோட் அப்படின்னா. அப்போ ஸ்டாண்டர்ட் சைஸ் ஆஃப் பிரிக்ஸ் என்னன்னு கேட்டாங்க. ஓகே. 19 × 9 × 9 இது மாடுலர் சைஸ் ஆஃப் பிரிக், ஸ்டாண்டர்ட் சைஸ் ஆஃப் பிரிக்னு சொன்னோம். அப்போ அடுத்து வந்து 20 × 20 வித் மார்ட்டர் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ ஒரு மீட்டர் கியூபுக்கு எவ்வளோ பிரிக்குன்னு கேட்டாங்க. 500 நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் அப்படின்னா. இப்போ மார்ட்டோட திக்னஸ் எவ்வளோ இருக்குன்னு கேட்டாங்க. 10 mm அப்படின்னு நம்ம சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின்ஸ் நீங்கள் கேட்டாங்க அப்படின்னா அதில் வந்து அப்படியே கண்டினியூவாக அவங்க வந்துகிட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் நாமினல் மிக்ஸுக்கும் டிசைன் மிக்ஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு கேட்டாங்க என்கிட்ட. ஸோ சார் நாமினல் மிக்ஸ் இஸ் த ஸ்டாண்டர்ட் மிக்ஸ். இட் இஸ் ஆல்ரெடி தட் ப்ரொபோர்ஷன் இஸ் given as per code of IS 456 up to M20 அப்படின்னு நம்ம சொல்லிட்டேன். அப்போ அதில் என்னென்ன இருக்குன்னு கேட்டாங்க. M5 சொன்னேன், M7.5, M10, M15, M20 இது எல்லாமே சொன்னேன். ஸோ ப்ரொபோர்ஷன் வந்து ஜென்ரலாக இது நான் எக்ஸ்ட்ரா இருந்தது. ப்ரொபோர்ஷன் ஜென்ரலாக எப்படி இருக்குன்னா 1:n:2n அப்படின்றோம். அப்போது டிசைன் மிக்ஸ் எப்படி இருக்குன்னா, கால்குலேஷன் பேஸ்ட் ஆன் தட் ரெக்யூர்மெண்ட் அண்ட் ரெஃபரன்ஸ். ஸோ விச் பிளேஸ் இஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் ஹேப்பனிங். ஓகே. ஸோ ஆஸ் பர் கோட் ஆஃப் IS 10262 2009 அண்டு இது ஆக்சுவலாக மாற்றிட்டாங்க. இது 2022-12 வந்திருக்கு புதுசாக. IS 456 2000 இந்த கோடு ரெஃபர் பண்ணி டிசைன் பண்ணுவோம் சார் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஓகேன்ட்டாங்க. ஸோ கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் சிலிண்டர் இஸ் ரிலேட்டட் டு கியூப் ஸ்ட்ரென்த் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் சிலிண்டர்ஸ் ஒய் லெஸ், சேம் கான்செப்ட் தான். SCRCல என்ன கேட்டாங்க, எதுக்கு கம்மியாக இருக்குன்னு கேட்டாங்க. அப்போ இது எப்படி ரிலேட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சார் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் சிலிண்டர் இஸ் லெஸ் தென் தி cube strength because of size, height, safe, effective length and slenderness ratio. அப்போ எவ்வளோ இருக்குன்னு கேட்டாங்க. சார் compressive strength of cylinder is equal to 80% of the cube strength அப்படின்னு நான் சொன்னேன். ஓகேவா? ஸோ இது வரலும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 4 கம்பெனி, ஓகே, இது வந்து 4 கம்பெனி அட்டன் பண்ண இன்டர்வியூ. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் 9 கம்பெனி அட்டன் பண்ணிங்க. அதில் வந்து ஒரு GC கல்ஃப் கண்ட்ராக்டிங் கம்பெனி மை பெஸ்ட் கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா?
ஏன்னா இது என்னுடைய ஃபஸ்ட்டு ஜாப் இன் கத்தார் 2 இயர்ஸ். ஓகே, ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இதை தாண்டி கொஷின்ஸ் கேட்க வாய்ப்பே இல்லை. ஓகே, ஸோ இதனோட பேசிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் ஒரு 4 கம்பெனி அட்டன் பண்ணேன், டோட்டலாக 9 கம்பெனிஸ். ஓகே, அது வந்து பார்த்தீங்கன்னா NBCC, NTPC, டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி, அண்ட் NPCC, நேஷனல் ப்ராஜெக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் கார்பரேஷன். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ண போகிறேன். இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் இன்டர்வியூ. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட். ஜெய் ஹிந்த்.